ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم تنزيله العظيم وفي الفرقان الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: خير الكلام كلام الله، وخير السنن سنن محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரித்தாக்கி, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் கிருபையும் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய வாழ்க்கை வழிமுறையை தமது வாழ்வில் நெறிவில்லாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இமாம்கள், நல்லடியார்கள், மறுமை நாள் வரை இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஏக இறை விசுவாசிகள் மீதும், குறிப்பாக நம் மீதும் என்னென்றும் உண்டாகட்டுமா. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் அவர் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்ஆவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவனுடைய இல்லத்திலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய நல்ல எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொண்டு அதற்குரிய நிறைவான கூலியை இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக வாழ்க்கையில் அவனை ஈமான் கொண்டு அவனுக்கு கட்டுப்பட்டு அவனை வழிபட்டு வாழக்கூடிய இஸ்லாமிய ஈமானிய வாழ்வை நமக்கு வழங்கி இருக்கிறார். இது அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அருள்களில் எல்லாம் உயர்வு மிக்க சிறப்பு மிக்க அருளாகும். இந்த அருளை எல்லா காலகட்டங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் பாதுகாப்பதும் நம் மீது கடமையாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கி இருக்கிற இந்த ஈமானை சரியான முறையில் நாம் கடைபிடித்து வாழ்கிறோமா என்பதை அறிந்து கொள்வதற்காக அவ்வப்போது நமது வாழ்வில் சோதனைகளையும் நெருக்கடிகளையும் கஷ்டமான சூழ்நிலைகளையும் இறைவன் ஏற்படுத்துகிறான். அதன் மூலமாக நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமானை இறைவன் அறிந்து கொள்கிறான். ஒரு மனிதன் அவருடைய ஈமானுடைய வாழ்க்கையில் உயர்வடைவதாக இருந்தாலும், அவருடைய ஈமானுடைய வாழ்க்கையில் தாழ்வடைவதாக இருந்தாலும், அது அவர் தன் ஈமானிய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை கொண்டு தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதில் முதன்மையானது, முக்கியமானது, அல்லாஹ்வை அவர் எவ்வாறு சார்ந்திருக்கிறார் என்பதை கொண்டுத்தான்.
அல்லாஹ்வோடு அவருடைய தொடர்பு எப்படி இருக்கிறது என்பதை வைத்துத்தான் ஒருவருடைய ஈமானிய வாழ்வு உயர்வடைவதும் தாழ்வடைவதும் இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை சார்ந்திருக்குமாறு, அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு கொடுக்குமாறு அல் குர்ஆனின் மூலமாக ஈமான் கொண்டவர்களுக்கு இறைவன் கட்டளையிடுகிறார். வஅலல்லாஹி ஃபதவக்கலு இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் முஃமின்களாக இருந்தால் அல்லாஹ்வின் மீதே பொறுப்பு சாட்டுங்கள், அல்லாஹ்வையே சார்ந்திருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய வேதமான அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறார். அதுபோல வெவ்வேறு வசனங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லுகிற போது ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டுவார்கள் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே ஈமானுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை சார்ந்திருத்தல் என்பது ஆகப்பெரிய ஒரு அம்சமாகத்தான் அல் குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதை நாம் நமது வாழ்வில் சரியாகத்தான் கடைபிடித்திருக்கிறோமா என்பதை கொண்டுதான் நாம் இந்த உலக வாழ்வில் வெற்றியையும் சந்தோஷங்களையும் நிம்மதியும் அடைய முடியும். அல்லாஹ் அல்லாத வேறு விஷயங்களின் பக்கம் நாம் பொறுப்பு சாட்டுவோமேயானால், வேறு விஷயங்களை நாம் சார்ந்திருப்போமானால் அது நமக்கு கைசேதங்களையும் கவலைகளையும் நஷ்டங்களையும் தான் ஏற்படுத்தும் என்பதையும் அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரலாறு ரீதியாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். மேலும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே நம்மை பார்த்து சொல்கிற வசனம் வகஃபா பில்லாஹி வகீலா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பொறுப்பெடுப்பதில் போதுமானவன் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். வகஃபா பில்லாஹி வகீலா, நீங்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும், யாரை நீங்கள் பொறுப்பாளியாக்க வேண்டும், அப்படி பொறுப்பாளி ஆக்குகிறவர்களில் சிறந்தவனாக போதுமானவனாக இறைவன் இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஃமின்களை பார்த்து சொல்லி காட்டுகிறார். எனவே இந்த வசனங்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவெனில், அல்லாஹ் நமது வாழ்க்கையில் இரண்டு கட்டங்களை ஏற்படுத்துகிறான். ஒன்று இன்பமான வாழ்வும், இன்னொன்று கவலைகளும் நெருக்கடிகளுமான வாழ்வு. இந்த இரண்டு கட்டங்களிலும் ஒரு மனிதர் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதைத்தான் இறைவன் விரும்புகிறான், அல்லாஹ்விடத்தில் பொறுப்பளிப்பதைத்தான் இறைவன் விரும்புகிறான். அவ்வாறு நாம் இருந்து நமது ஈமானை நாம் அதன் சுவையோடு உணர்ந்திருக்கிறோமா, அதை நமது வாழ்வில் நிலைப்படுத்தி இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையில் நாம் சார்ந்திருக்கிற விஷயங்களை நாம் எடுத்து பார்க்கலாம். சிலருக்கு பொருளாதாரங்கள் தான் ஆகப்பெரிய சார்பாக இருக்கிறது. நிறைய பொருளாதாரங்களை சேர்த்து அப்பொருளாதாரங்களின் பின்புறத்தோடு நின்று இந்த உலகத்தில் அவர் விரும்பியதை செய்தல், அதை கொண்டு தன் வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ள முற்படுதல், அதை கொண்டு சமூக கட்டமைப்புகளை தன்னளவில் சரிபடுத்த நினைத்தல், இது பெருவாரியான மக்களுக்கு மத்தியில் ஒரு சார்பு நிலை கருவியாகத்தான் பார்க்கப்படுகிறது. பலரும் இன்றைக்கு பொருளாதாரங்களை மாத்திரம் சார்ந்து வாழ்கிறார்கள். அவ்வாறு எவரெல்லாம் பொருளாதாரங்களை சார்ந்து இறைவனை மறந்து வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இறைவன் அல் குர்ஆனில் சில மனிதர்கள் உதாரணங்களை சொல்லி காட்டுகிறார். திருமறை குர்ஆனுடைய 18வது அத்தியாயம் சூரா கஃபை நாம் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அத்தியாயத்தில் இரண்டு மனிதர்களை உதாரணப்படுத்துகிறார். அந்த இரண்டு மனிதர்களில் ஒருவருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகியல் ரீதியான எல்லா நிலவுகளையும் அவருக்கு ஏற்படுத்தி இருந்தார். தோட்டம் திறவுகளை எல்லாம் கொடுத்து, அவைகள் செழிப்படைவதற்குரிய நீர் ஆதாரங்களை இறைவன் அவருக்கு கொடுத்து, நல்ல குழந்தைகளை அல்லாஹ் அவருக்கு கொடுத்து, வளமிக்க வாழ்வைத்தான் இறைவன் அவருக்கு கொடுத்திருந்தார். இன்னொரு மனிதர், அவர் வழங்கப்பட்ட செல்வங்களும் அவர் வழங்கப்பட்ட குழந்தைகளும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிற உலக ஆதாயங்களும் என்பது இவரை விட குறைவாகத்தான் இருந்தது. எனவே இந்த வழங்கப்பட்ட மனிதர் அவரை பார்த்து சொல்கிறார், உன்னை விட நான் செல்வத்தால் உயர்ந்தவன், உன்னை விட நபர்களாலும் நான் கண்ணியமானவன்.
எனக்கு அல்லாஹ் நிறைய குழந்தைகளை கொடுத்து என்னை பலப்படுத்தி இருக்கிறான், நிறைய செல்வங்களை கொடுத்து என்னை பலப்படுத்தி இருக்கிறான். எனவே நான் மறுமை ஏற்படும் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டேன். ஒருவேளை மரணம் எனக்கு ஏற்படுமையானால், மறுமை எனக்கொண்டு வறுமையானால், இதைவிட சிறந்ததை நான் இறைவிடத்தில் பெற்றுக் கொள்வேன் என்று அவர் ஆணவத்தோடு சொன்னதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் பதிவு செய்கிறார். இந்த செல்வங்கள் என்னை விட்டு அழிந்துவிடும் என்று நான் கருதவில்லை, மரணமும் மறுமையும் ஏற்படும் என்று நான் கருதவில்லை. ஒருவேளை அது ஏற்படுமையானால் இறைவனிடத்தில் இதைவிட சிறந்ததைத்தான் நான் பெறுவேன். அழியக்கூடிய உலகில் எனக்கு இப்படிப்பட்ட நலவுகளை ஏற்படுத்திய இறைவன் அழியாத அந்த மறுமையிலும் எனக்கு நலவுகளைத்தான் ஏற்படுத்துவான். எனவே உன் உபதேசங்கள் எனக்கு தேவையில்லை, உன்னுடைய அறிவுரைகள் எனக்கு தேவையில்லை, என் வழியில் என்னை விட்டுவிடு, நான் மிக நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொன்னதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான். அவனது வாழ்வில் பொருளாதாரங்கள் பெரிதரப்பட்டது. அவன் பொருளாதாரத்தை சார்ந்து தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள ஆரம்பித்தான். அது அவனை இறைவனை விட்டு தூரப்படுத்தியது. இறைவனுக்கு நன்றி செலுத்த அவனை மறந்து போனது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய தொடர்ச்சியிலே சொல்கிறான், அவன் அதிகாலையில் தன்னுடைய தோட்டத்தின் பக்கம் போகிற பொழுது அது சாய்ந்து எந்த விதமான வளங்களும் இல்லாததாய் நாசமாய் இருப்பதை அவன் கண்டு கொண்டான். தன்னிரு கைகளையும் பிசைந்து கொண்டவனாய் அல்லாஹ்வுக்கு நான் இணை வைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று அவன் சொன்னான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செல்வம் மாத்திரம் தனக்கு போதும் என்று யார் சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் சொல்லக்கூடிய முடிவுதான் இது. அதுபோல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 28வது அத்தியாயம் சூரத்துல் கஸஸில் காரூன் என்று சொல்லப்படுகிற ஒரு மனிதரை அல்லாஹ் வரலாற்றுப்படுத்துகிறான். அந்த மனிதனுக்கு வழங்காத செல்வங்கள் இல்லை. உலகத்தில் எவருக்கும் அப்படிப்பட்ட செல்வ செழிப்புகள் வழங்கப்படாத அளவிற்கு இறைவன் நிறையவே கொடுத்தார். அதை இறைவன் எப்படி வர்ணித்து சொல்கிறான்? அவனுடைய கருவூலங்களை, செல்வங்கள் சேர்த்து வைத்திருக்கிற கருவூலங்களின் சாவிகளை சுமப்பது என்பது ஒரு பலமான கூட்டத்திற்கு பாரமாக இருக்கும் என்றெல்லாம் சொல்கிறார். அப்படிப்பட்ட செல்வ செழிப்பை இறைவன் அவனுக்கு கொடுத்தார். அவரை கடந்து போகிற பலரும் அவன் மீது பொறாமைப்பட்டனர். அவருடைய செல்வ செழிப்பான வாழ்க்கை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். இறைவன் அவனுக்கு இவ்வளவு பெரிய வளத்தை கொடுத்திருக்கிறாரே என்று பலரும் ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு இறைவன் அவனுடைய வாழ்வு முறையை ஏற்படுத்தி இருந்தான். ஆனால் அவன் தன்னை மறந்து, தன் இறைவனை மறந்து, அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை மறந்து, பொருளாதாரம் தான் தன் வாழ்வின் அச்சாணி என்பதை போல கருதிய போது இறைவன் அவனையும் அவனது பொருளாதாரங்களையும் அத்தோடு பூமியில் சேர்த்து புதைத்தான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். எனவே பொருளாதாரங்கள் என்பது உலகத்தில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற வளங்களாக இருந்தாலும் அதை நாம் நமது வாழ்வின் சார்பாக மாத்திரம் எடுத்துக் கொள்வோமேயானால் அது நமக்கு நலவுகளை ஒருபோதும் இறைவன் புறத்திலிருந்து ஏற்படுத்தாது என்பதற்கு இந்த உதாரணங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கலாம். அதுபோல சபா என்று சொல்லப்படுகிற ஒரு ஊரை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். சபா வாசிகள், அவர்களுக்கு அல்லாஹ் வழங்காத செல்வங்கள் இல்லை, நலவுகள் இல்லை, வளமான வாழ்க்கை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தான். அவர்கள் இறைவனை மறந்தார்கள், இறைவனது வார்த்தைகளை மறந்தார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துவதை மறந்தார்கள். அதன் மூலமாக அவர்களது செல்வங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டு வளங்கள் முழுவதும் அழிக்கப்பட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆன் நமக்கு ஞாபகப்படுத்துவதை நாம் மறந்துவிடக் கூடாது. எல்லா நிலைகளும் அல்லாஹ்வை மாத்திரம் தான் சார்ந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு முஃமினுடைய வாழ்வில் எதிர்பார்க்கக்கூடிய ஆகக்கூடிய அம்சம். இரண்டாவது, ஆட்சி அதிகாரங்கள் சார்ந்திருக்கிற ஒரு சாரார் இருக்கிறார்கள். ஆட்சி அதிகாரங்கள் தனக்கு கிடைத்த பெருமையானால் அதை கொண்டு தன் வாழ்வை நிலைப்படுத்திக் கொள்ளலாம், அதை கொண்டு தன்னை உயர்த்திக் கொள்ளலாம் என்று ஆட்சி அதிகாரங்களுக்கு பின்னால் போகிற சாரார்கள் இருக்கிறார்கள். அதை மட்டுமே தங்களது வாழ்வின் அடிப்படையாக கொண்டு போகிறவர்கள் இருக்கிறார்கள். அதன் மூலமாக இறைவனை மறந்து போகிறவர்கள் இருக்கிறார்கள். இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் கூட இனவுகளை ஏற்படுத்துவதற்கும் அதில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கும் இஸ்லாமிய சமூகத்தில் ஒரு சாரார் முயல்கிற அளவிற்கு ஆட்சி மீதான உணர்வும்
அரசியல் மீதான சிந்தனையும் இன்றைக்கு அதிகப்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டிய இஸ்லாமிய சமூகம் அரசியல் ரீதியான சார்புகளை இன்றைக்கு முன்னெடுக்க முற்பட்டிருக்கிறார்கள். இவரின் பின்துணை நமக்கு கிடைக்குமேயானால், இந்த அரசியல் கட்சியின் பின்துணை நமக்கு கிடைக்குமேயானால், இவர்களை நாம் பலப்படுத்தினால் நமது வாழ்வின் செழிப்புகள் அதிகமாகும். நம்மை அவர்கள் உயர்த்திக் கொள்வார்கள், நம்மை அவர்கள் பாதுகாத்துக் கொள்வார்கள் என்கிற சிந்தனை இஸ்லாமிய சமூகத்தில் அதிகப்படுத்தப்பட்டு அவர்களாகவே தாங்கள் விரும்புகிறவர்களுக்கு பின்னால் போகிற நிலைப்பாடுகளை இன்னைக்கு இஸ்லாமிய சமூகம் அரசியல் சூழ்நிலையில் எடுத்து வைக்கிற முன்னெடுப்புகளை நாம் மிக வேதனையோடு பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் தாண்டி மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான் என்பது அல் குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் தங்களை அரசியல் படுத்தி அதன் மூலம் நிலைப்படுத்த விரும்புகிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் சூழ்ச்சியின் மூலம் தங்களை ஆட்சிப்படுத்த விரும்பினால் அவர்களை தாண்டி ஒரு முஃமினுடைய வாழ்வில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூழ்ச்சிக்குரியவனாக இருக்கிறான், பாதுகாப்பிற்குரியவனாக இருக்கிறான் என்பதை அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், வகத் மக்கரு மக்ரஹும், அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், وَإِنْ كَانَ مَكْرُهُمْ لِتَزُولَ مِنْهُ الْجِبَالُ, அவர்களது சூழ்ச்சி என்பது மலைகளையே பெயர்க்கிற அமைப்பில் இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை தவிடுபடியாக்காமல் விடமாட்டார். அவர்கள் எவ்வளவு சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, وَقَدْ مَكَرُوا مَكْرَهُمْ وَعِنْدَ اللَّهِ مَكْرُهُمْ لِتَزُولَ مِنْهُ الْجِبَالُ, அவர்களது சூழ்ச்சி என்பது அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒன்றுமே இல்லாதது. அல்லாஹ் சூழ்ச்சி செய்ய ஆரம்பித்தால், அல்லாஹ் தன்னுடைய ஆட்டங்களை இந்த உலகத்தில் நிலைப்படுத்த ஆரம்பித்தால் மனிதனது முயற்சிகளும் மனிதனது சூழ்ச்சிகளும் ஒன்றுமில்லை என்பதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். எனவே அவர்கள் அப்படி நிலை கொள்வார்கள், இப்படி நடைபெறுவார்கள் என்கிற பயங்களை நாம் சுமந்து கொண்டு நமது ஈமானை நாம் பலி கொடுத்து விடாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டாரோ, எந்த சமூகத்திலிருந்து விரட்டப்பட்டாரோ, இங்கே வாழ்வது என்பது நிலைபெறாதது என்கிற உணர்வோடு வருத்தத்தோடு ஒரு ஊரை விட்டு வெளியேறினாரோ, அதே ஊரின் பால் ஆட்சிப்படுத்தப்படுகிற ஒரு நபராக இறைவன் அவரை மாற்றி அனுப்பினானெனில் அல்லாஹ்வுடைய திட்டங்களும் அல்லாஹ்வுடைய முயற்சிகளும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பும் என்பது சாதாரணமானதல்ல. அதை ஒருவர் உணர்கிற போது தான் ஈமானிய உணர்வை, ஈமானிய சுவையை புரிந்து கொள்ள முடியும். எனவே ஆட்சி ரீதியான பயங்கள், அரசியல் ரீதியான பயங்களை நாம் தூர விலக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நமது ஈமானை நாம் பலப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதைத்தான் இஸ்லாம் நமக்கு மிகப்பெரிய அளவில் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ்வை நாம் சார்ந்திருக்கிற மனிதர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு பின்னால் இறைவன் இருக்கிறான் என்கிற உணர்வை பெறுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த நிர்பந்தங்களுக்குள்ளால் நாம் நுழைக்கப்பட்டாலும், இக்கட்டுகளுக்குள்ளால் நாம் நுழைக்கப்பட்டாலும், ஒருவேளை நாம் பயப்படுவதை போல் அல்லது நம்மில் பலர் பயப்படுவதை போல் எதிர்மறையான ஆட்சி திரும்பவும் இந்த நாட்டில் நிலைப்படுத்தப்படுமையானால், அப்படி நிலைப்படுத்தப்படுவதற்குரிய சாத்திய கூறுகள் 100% நமது அறிவுக்குட்பட்டு நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்மில் எல்லோருக்கும் தெரியும் நாம் என்னதான் நமது ஜனநாயக கடமை என்கிற பெயரில், நமக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை என்கிற பெயரில் நாம் பயந்தும் அல்லது தற்காப்புக்கென கருதி நாம் ஒரு அமைப்பை அல்லது ஒரு கட்சியை சார்ந்து நாம் வாக்களித்திருந்தாலும் நமது உள்ளங்களில் இருக்கிற ஆகப்பெரிய பயம் என்பது இவைகள் சமூக அரசியல் ரீதியில் மாற்றங்களை ஏற்படுத்துவதல்ல. ஏனென்றால் எதிரில் இருக்கிறவர்கள் ஆகப்பெரிய பெரும்பான்மையோடு இருக்கிறார்கள். அப்பெரும்பான்மை என்பது அவர்கள் தங்களை ஆட்சிப்படுத்துவதற்குரிய எல்லா வழிவகைகளையும் தங்கள் புறத்திலே செயல்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற அறிவோடு தான் நமது வாக்குகளை நாம் செலுத்திக் கொண்டிருக்கிறோம். அப்படி நாம் எந்த பயத்தோடு இருக்கிறோமோ, எந்த
எந்த கவனிப்போடு நாம் இருக்கிறோமோ அது ஒருவேளை அமையப்பெற்றால் ஒரு முஃமினுடைய வாழ்வில் அவன் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு பல்வேறு வரலாறுகள் இஸ்லாமிய வரலாற்றிலே இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு முஃமினுக்கும் சொல்லக்கூடிய அடிப்படையான செய்தி இதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹதுடைய போர்க்களத்தின் போது சஹாபாக்கள் பலவீனப்படுத்தப்பட்ட நேரத்தில், எதிரிகள் அவர்களை சூழ்ந்து கொள்ள வேண்டிய கட்டம் ஏற்படுகிற நேரத்தில் முனாஃபிக்குகள் முஸ்லிம்களை பார்த்து சொன்னார்கள், அதாவது இன்னன்னாஸ கத் ஜமஉ லக்கும், உங்கள் எதிரிகள் உங்களை அழிப்பதற்கு சூழ்ந்து விட்டார்கள், எனவே ஃபக்ஷவுஹும், நீங்கள் அவர்களை பயந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் ஈமான் கொண்ட சஹாபாக்கள் சொன்ன வார்த்தையை அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், வகாலு ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனே பொறுப்பேற்பவர்களில் ஆக சிறந்தவன் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். நிலைமைகள் மாறினால், திரும்பவும் இது போன்ற சூழ்நிலைகள் ஏற்படுமையானால் அந்நேரத்திலும் ஒரு முஃமின் அல்லாஹ்வை சார்ந்து வாழ்ந்து தனது ஈமானை பலப்படுத்த முயற்சி செய்வதுதான் ஒரு முஃமின் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதற்கான அடையாளம். அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சாட்டி இந்த உலகத்தின் வாழ்வை செயல்படுத்துவதுதான் ஒரு முஃமின் செய்ய வேண்டிய ஆகப்பெரிய நிலை என்பதை இஸ்லாம் சொல்கிறது. நாம் இந்த ஈமானிய வாழ்வில் சாவதற்கு பயந்தோம் எனில் ஒரு முஃமின் இந்த உலகத்தில் தன் ஈமானிய வாழ்வில் சாவதற்கு பயப்படக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலை ஏற்படுமையானால் அதை இறைவனை சார்ந்து ஏற்றுக்கொள்வதற்கு முஃமின் முற்பட வேண்டும். அதுதான் முடிவென இருக்குமெனில் அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதை இன்பத்தோடு எடுத்துக்கொள்வதற்கும் ஒரு முஃமின் செயல்பட வேண்டும். அதுதான் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதின் அடையாளம் என்பதைத்தான் இஸ்லாமிய வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களது வரலாறாக இருந்தாலும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறாக இருந்தாலும், இக்கட்டுகளின் நேரத்தில், உயிர் பயங்கள் அவர்களுக்கு ஊட்டப்பட்ட நேரத்தில் அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரமே சார்ந்திருந்தார்கள் என்பதை அல் குர்ஆன் வெளிச்சப்படுத்துகிறது. அந்த வெளிச்சங்களை சுமந்து இந்த உலகத்தில் நாம் இறை பயங்களை மாத்திரம் சுமந்து இறைவனை சார்ந்து வாழுகிற உண்மை முஸ்லிம்களாக வாழ வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல மக்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூலு கௌலன் சதீதா யுஸ்லிஹ் லக்கும் அஅமாலக்கும் வ யக்ஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மன் யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா. Alhamdulillah Rabbil Alamin, assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin nabiyyina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzilihi al-'azim wa fil furqanil karim, ya ayyuhalladhina amanu isbiru wa sabiru wa rabitu wattaqullaha la'allakum tuflihun. இளைஞருக்குரிய அல்லாஹ்வினுடையார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, நமது ஈமானை பரிசோதிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான் தற்சமயங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை சார்ந்திருப்பதுதான் நமது ஈமானிய பலத்திற்கான ஆதாரம். அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு சொல்வதை போல, வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜன் وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வை சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹ்வை சார்ந்து அவன் அதன் மூலம் அடையக்கூடிய நிம்மதியை பெறுகிறவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். இருந்தும் கூட நமக்கு மத்தியில் நாம் செய்ய வேண்டிய சில முன்னேற்பாடுகள் இருக்கிறது. அதையும் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிறான். வெறுமனே நாம் பல பக்கங்களாக பிரிந்து பல கூறுகளாக துண்டாக்கப்பட்டு அரசியல் ரீதியாக பல்வேறு பிளவுகளை நாம் சந்தித்து அதன் மூலம் நாம் மன நிம்மதியையும் வெற்றியையும் அடைய முடியுமா என்று கேட்டால் உண்மையில் இல்லை. அல்லாஹ் அல் குர்ஆனில் நமக்கு சொல்வதை போல,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இஸ்பிரு வஸாபிரு, ஈமான் கொண்டவர்களே நீங்கள் பொறுமை கொள்ளுங்கள், வஸாபிரு ஏற்படும் இன்னல்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், வராபிது உங்களை நீங்கள் ஒற்றுமைப்படுத்திக் கொள்ளுங்கள், உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், வத்தகுல்லாஹ் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் 3வது அத்தியாயம் ஆல இம்ரானுடைய கடைசி வசனத்திலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும், நாம் பதட்டப்படக்கூடாது, நாம் பயப்பட்டு விடக்கூடாது, நமது அச்சங்களை கவலைகளை நாம் சமூகத்திற்கு மத்தியில் வெளிப்படுத்தி விடக்கூடாது. அதுபோல் அல்லாஹ் சொல்கிறான், வஸாபிரு நீங்கள் இன்னல்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், உலக வாழ்வில் ஏற்படக்கூடிய சவால்களை கஷ்டங்களை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள், வராபிது அத்தோடு நீங்கள் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாமிய சமூகம் அந்த நிலைப்பாட்டை முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறது. நம்மை நாம் ஒருங்கமைவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அது வெறுமனே அரசியல் சார்ந்ததாக இல்லாமல் அது அகீதா சார்ந்ததாக இருக்குமெனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வெற்றியை தருவார். நமக்கு மத்தியில் அவ்வப்போது ஒற்றுமைகள் நடைபெறுகிறது, ஒருங்கமைவுகளும் உறுதிகளும் நடைபெறுகிறது. அது ஏற்பட வேண்டுமானால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உலகத்தில் ஏதேனும் அசம்பாவிதங்கள் நடக்க வேண்டும், பேரிழப்புகளும் பேரிடர்களும் ஏற்பட வேண்டும். அவ்வாறு ஏற்படுமையெனில் நமக்கு மத்தியில் மனித மாண்புகள், மனித நேயங்கள், சமூக உணர்வுகள், சமூக ஒற்றுமைகள் எல்லாம் ஏற்படுகிறது. அந்த ஒற்றுமைகளின் மூலம் நாம் சாதித்து விட்ட சாதனைகள் என்ன என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அகீதா ரீதியாக இந்த சமூகம் எப்போது தன் ஒருங்கமையை ஏற்படுத்திக் கொள்கிறதோ, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற இந்த ஏகத்துவ கலிமாவை சரியாக புரிந்து கொள்வதில், சரியாக தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவதில் என்றைக்கு இந்த இஸ்லாமிய சமூகம் ஒருங்கமைந்த வாழ்வை உருவாக்கிக் கொள்கிறதோ அப்போது இறைவன் சொல்கிறார், லஅல்லகும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குகிற சமூகம் என்றைக்கு இந்த உலகத்தில் ஏற்படுகிறதோ அன்றைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆட்சி பீடங்களை நமக்கென தயார்படுத்துவான். இறைவன் சொல்கிறார், வஅதல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத் லயஸ்தக்லிஃபன்னஹும் ஃபில் அர்த் கமஸ்தக்லஃப அல்லதீன மின் கப்லிக்கும். உங்களுக்கு இறைவன் வாக்களிக்கிறான், அவன் உங்களை ஆட்சி கட்டிலில் இருக்க வைப்பான். உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு எப்படி ஆட்சி கட்டிலில் இருக்க வைத்தானோ அதுபோல உங்களையும் இருக்க வைப்பான். வலயுமக்கினன்ன லஹும் தீனஹும் அல்லதீ இர்தபா லஹும் நீங்கள் பொருந்திக் கொள்கிற அமைப்பில் இந்த மார்க்கத்தை இறைவன் சரிபடுத்துவான், நிலைப்படுத்துவான். மேலும் உங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயத்திற்கு பின்னால் அமைதியை தருவான். இதையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமானால் நீங்கள் அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி அவனுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் இருக்க வேண்டும் என்று இறைவன் நிபந்தனையிட்டுத்தான் வாக்களிக்கிறான். எனவே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி அவனுக்கு எந்த வகையிலும் இணை கற்பிக்காத இஸ்லாமிய சமூகம் தூய்மை பெருமையானால், அதில் ஒற்றுமை பெருமையானால் இஸ்லாமிய சமூகம் வெற்றியின் பாதையில் நடைபெறுகிறது. அதற்கென இறைவன் புறத்திலிருந்து ஆட்சி கட்டில்கள் அதற்கென தயார்படுத்தப்படுகிறது. அது அல்லாமல் நமக்கு மத்தியில் பல்வேறு பிளவுகளையும் பல்வேறு சங்கடங்களையும் நாம் சுமந்து கொண்டு அந்த இடத்தை எதிர்பார்ப்போம் எனில் அது எட்டாக்கடியாய் நமக்கு மாறிவிடும். எனவே நம்மை நாம் பலப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், நம்மை நாம் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம், ஒன்று சேர்ந்து கலிமாவை நிலைப்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் இந்த உலகத்தில் உயர்த்தப்படுவதற்குரிய சிறந்த ஒன்று. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வ கலிமத்துல்லாஹி ஹியல் உல்யா அல்லாஹ்வுடைய கலிமா என்பது அதுதான் உயர்வானது என்று சொல்கிறான். அதுதான் இந்த உலகத்தில் நிலைப்படுத்தப்பட வேண்டிய ஒன்று. அதை நிலைப்படுத்துவதற்கு நாம் முயற்சி செய்வோமேயானால், அதை உயர்த்துவதற்கு நாம் முயற்சி செய்வோமேயானால், நாம் எதிர்பார்க்காமல், நாம் ஆசைப்படாமல், நாம் முயற்சி செய்யாமல் இறைவன் நமது கைகளில் எல்லா விதமான உலகியல் நலங்களையும் ஏற்படுத்துவான் என்கிற உறுதியும் என்கிற சிந்தனையும் இந்த உலக வாழ்வில் நாம் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஈமானிய உணர்வை, இறைவனை சார்ந்து வாழ்கிற உணர்வை
அல்லாஹ்வின் மீது அதிகம் அதிகம் ஈமானை பலத்தை ஏற்படுத்துகிற உணர்வை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அதன் மூலம் நிம்மதி இந்த உலகத்தில் அனுபவித்து மறுமையில் உயர்ந்த பதவிகளை பெறுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஆக்கி அருள்புரிவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வஸ்தஃபீஹி அன்னி வ அன்கும் வ அன் ஸாயிலில் முஸ்லிமீன வல் முஃமினீன அஜ்மஈன் வ லذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு அலம் வ தஸ்னஊன்.